சிந்து நதி நீர் இல்லாமல் பாகிஸ்தான் கதிகலங்கியாச்சு. ஷெரீப் கையை பிசைவது ஏன் தெரியுமா? காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்குப் பிறகு இந்தியா ஒரு அதிரடி முடிவு எடுத்தது. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தது. இந்த அறிவிப்பு பாகிஸ்தானுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஏன்னா இந்த நிலைமை நீடிச்சா பாகிஸ்தானோட பஞ்சாப் உட்பட பல மாகாணங்கள்ல தண்ணி பஞ்சம் வந்துடும்னு சொல்றாங்க. நம்ம நாட்டுல கூட காவிரி நீர் பிரச்சனை எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதே போல பாகிஸ்தான்ல இந்த சிந்து நதி நீர் பிரச்சனை பெரிய தலைவலியா மாறியிருக்கு. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறாராம். நீர் சேமிப்பு திறனை அதிகரிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. இந்தியா தன்னிச்சையா செயல்படுது, அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஷெரீப் புலம்புறாரு. ஆனா இந்தியா என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்கோம்னு சொல்லுது. முன்னாடி ஒரு பாகிஸ்தான் அமைச்சர் போர் மிரட்டல் விடுத்தாரு. ஆனா நம்ம ஜல்சக்தி அமைச்சர் CR பாட்டீல் பொய்யான மிரட்டல்களுக்கு இந்தியா கவலைப்படாது, தண்ணீர் எங்கேயும் போகாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. இந்தியா தெளிவா இருக்கு, தீவிரவாதம் இருந்தா தண்ணீர் இல்லை. பாகிஸ்தான் இதை சர்வதேச அளவுல கொண்டு போக முயற்சி செஞ்சும் பலன் இல்லை. இதனால இப்போ அவங்களே நீர் சேமிப்பு பணிகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சிந்து நதி நீர் பிரச்சனை பத்தி உங்க கருத்து என்ன? பாகிஸ்தான் இனி என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.